எந்த கட்சி இருக்கும், எது காணாமல் போகும் என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும் என்று பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை, விளக்கு அணைவதற்கு முன் பிரகாசமாக இருப்பது போல் அதிமுகவின் ஜெயக்குமார் பேசி வருவதாக விமர்சித்தார். அவங்களுக்கு தெரியும் ஜூன் 4க்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பார்க்கத்தானே போறீங்க. ஜூன் 4க்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும். அதனால எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார். அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா, அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் இங்க இருக்க போறீங்க, நான் இங்க இருக்க போறேன். ரிசல்ட்டை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்துல மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது, எந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அதன் பிறகு எல்லாத்துக்கும் தெரியுங்க. அது ஒரு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறை எல்லாமே தனியார் அமைப்புக்கு சார்ந்தது. அங்க விவேகானந்த கேந்திரம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், அது சரித்திரம் நண்பர்களுக்கு தெரியும். ஏக்கரானந்த ரணதி அவர்கள் பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு அந்த விவேகானந்தர் பாறை மேல அந்த விவேகானந்தர் தியான மண்டபத்தை கட்டினாங்க. அதனால் இன்று நம்ம குமரியில் இருக்கக்கூடிய கலெக்டர் தேர்தல் அலுவலர் அவரு கூட ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு தனியார் நிகழ்வாக அங்க இருக்கக்கூடிய தனியார் அமைப்பு அவங்க வரவேற்றிருக்கிறாங்க, அவங்க இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாங்க, பிரதமர் அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கூட அங்க செல்லல. முழுமையாக பிரதமர் அவர்கள் ஒரு தனி நிகழ்வாக, அவருடைய சொந்த நிகழ்வாக அங்க போயிருக்கிறாங்க. அதனால் இதற்கும் கட்சிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தம் கிடையாது. அதனால்தான் அரசும் கூட எங்களுடைய அனுமதியும் இதற்கு பெற தேவையில்லை என்று சொல்லி